ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த ஃபுட் கார்ன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஃபுட் கார்ன் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செருப்புக்கும் நம்ம பாதங்களுக்கும் இடையில் அதிக ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால கால்களில் உருவாகக்கூடிய ஒரு வகை ஆணியை தான் ஃபுட் கால் அப்படின்னு சொல்கிறோம். ஆணின்னா உள்ள இரும்பில் இருக்கிற ஆணி இருக்காது. அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதை ஆணி ஷேப்பில் ஃபார்ம் ஆகி ஆணி எப்படி குத்துமோ அந்த மாதிரி குத்திகிட்டே இருக்கும். அதனால தான் இதை தமிழில் ஆணிக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபுட் கார்ன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற ப்ரொஃபஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் கார்ன் வர சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாவோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாவோ இருக்கீங்க, நிறைய நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுட் கார்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஃபுட் கார்ன் வந்தால் எப்படியெல்லாம் க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபுட் கார்ன் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபுட் கார்னுக்கான ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபுட் கார்ன் சர்ஜரி பண்ணுவாங்க. நான் என்னோட காலில் ஃபுட் கார்ன் இருந்ததை ஒரு 6 months பேக் நோட்டீஸ் பண்ணேன். அப்போ எனக்கு வலியே இல்லை. பட் அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா நல்ல வலி ஆரம்பிச்சிருச்சு. நடந்தால் வலிக்கும், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தால் வலிக்கும். ஸோ நான் ஒத்த காலம் நிற்கிறது, கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணி காலை மாற்றி மாற்றி நிற்கிறது அப்படின்னு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் தான் எனக்கு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணதுனால சரி நம்ம போய் ஃபுட் கார்ன் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே போன உடனே சுகர் டெஸ்ட், சீரோலஜி டெஸ்ட் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஜென்ரல் சர்ஜரி மூலமாக அந்த காலில் இருக்க அந்த ஃபுட் கார்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு நடக்க முடியாமல் கொஞ்சம் கால் ரொம்ப வலிச்சிட்டு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கான டேப்லெட்ஸையும் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் 15 டேஸ் கால் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் சூன் அந்த ஃபுட் கார்ன் அந்த வலி அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஃபுட் கார்ன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே உங்கள் கால்களுக்கு சரியான செருப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது ரொம்ப ஃப்ரிக்ஷனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ரொம்ப ஃப்ளாட்டான ரொம்ப திக்கான ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணாமல் நல்ல ஸ்பாஞ்சியாக ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் கார்ன் பிளாஸ்டர்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி கால்களுக்கு தேவையான அளவு மசாஜ், நீங்கள் அதிக நேரம் நிற்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மசாஜர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி கால்களுக்கு எண்ணெய்களை போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட் கார்ன்கள் வராமல் உங்களோட கால்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தரான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபாலோ ஆர் சேனல்.